சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருப்பது குறித்து விளக்கமளிக்குமாறு மேற்கு வங்கம் மற்றும் கேரள மாநில ஆளுநர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் ஆளுநர்கள் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஆதரவாக மாநில அரசுகளுக்கு இடையூறு செய்வது தொடர்கதையாகி வருகிறது. குறிப்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது எந்த முடிவும் எடுக்காமல் கிடப்பில் போடும் தந்திரம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் 8 மசோதாக்களுக்கு ஓராண்டுக்கு மேலாகவும், கேரளாவில் 4 மசோதாக்களுக்கு 8 மாதங்களுக்கு மேலாகவும் ஒப்புதல் வழங்காமல் அந்தந்த மாநில ஆளுநர்கள் காலதாமதம் செய்து வருகின்றனர். அதனை எதிர்த்து கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தன. இந்நிலையில் கேரள ஆளுநர் மீது தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரள அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வேணுகோபால் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் தாமதிப்பதால் மக்கள் நலப் பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளதாகவும், உடனடியாக ஒப்புதல் அளிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி சந்திரசூட், மாநில அரசுகள் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்கள் மீது ஆளுநர் எவ்வாறு முடிவெடுக்க வேண்டும், அவர் முடிவெடுப்பதற்கான கால அளவு என்ன என்பது குறித்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். கேரளா மற்றும் மேற்குவங்க அரசுகள் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் நீண்ட காலம் வைத்திருப்பது சட்டத்துக்கு விரோதமானது என்று கூறிய நீதிபதிகள், இப்பிரச்சினை குறித்து விளக்கமளிக்குமாறு உள்துறை அமைச்சகம் கேரள மற்றும் மேற்குவங்க ஆளுநர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.